ரொம்பவே எதிர்பார்க்குறேன். தனுஷ் விளம்பரம் வந்தால் கூட நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்ப்போண்ணா. நான் தனுஷ் ஃபேனு. நல்ல தனுஷ் எது வந்தாலும் நல்ல எதிர்பார்ப்போடு பார்ப்போம். வளர்ச்சி நல்லா தான் வளர்ந்துட்டு போகிறாரு. நல்லா ஒரு படம் எல்லா படமும் வந்து நல்லா தான் வருது. இப்போ வர படம் எல்லாமே நல்லா தான் வளர்ந்துட்டு போகிறாரு. நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நான் மிகப்பெரிய தனுஷ் ஃபேனு. ஸோ நான் முன்னாடியே நிறைய படத்தை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு படமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாலிவுட் காலேஜ் ஹோலிடேக்கும் போயிருக்காரு நம்ம தனுஷ். ஸோ இப்போ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிள் 9th வருது. ஸோ அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ஃபோட்டோ பார்த்தே இப்போ ராவணன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ ராவணன்றப்போ தெரியும் 10 தலை ராவணன்றது. ஸோ அப்போ இவரை பார்த்தீங்கன்னா அந்த 10 தலை ராவணன் மாதிரி 10 விதமான அந்த போஸ்டிங் வரும், 10 விதமான அடிப்பு காட்டம்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தனுஷ் ஃபேனுன்றப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ முன்னே எதிர்பார்க்க அவர் படத்தை நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரீசனாக இப்போ நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்குது. இப்போ வர படத்தை விட அந்த படம் நல்லா தூக்கி சாப்பிட்டு நல்லா வரும், 100 days ஓடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. 50. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் போனது பார்க்க மாதிரி தெரியல. ஸோ வந்தது இப்போ ஃபஸ்ட்டு இடம் அந்த மாதிரி தான். ஆனால் 50 படம் நடிச்சிட்டாங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. தனுஷ் ஃபேருன்னு சொல்கிறப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஒரு இவன் நடிப்பாரா நடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒல்லியாக என்ன பார்ப்பாங்கன்னா அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புனா இவரு தான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ தனுஷுன்றத பெருசாக எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில். ஆக்சுவலி வந்து தனுஷோட செகண்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி இது பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் பார்த்தேன் விக்கிபீடியாவில். சம்திங் லைக் பின்னாடி ராவணன் 10 ஃபேஸ் வச்சு ஏதோ கீழே ஃப்ளேம்லாம் போட்டு போஸ்டரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, அப்புறம் பிரகாஷ்ராஜ், அப்புறம் வேறு யார் செல்வராகவன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கேஸ்ட் இருக்கிறனால நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜூனில் டேட் இது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா 50th ஃபிலிம் தான் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி தான் எடுப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். வரும், நல்லாயிருக்கும். நல்லா நடிப்பார், நல்லா ஓடும். இதுக்கப்புறமா அவர் நல்லா நடிக்கணும், எல்லோரும் நல்லா ரசித்து பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும். இப்போ அதை விட நல்லாவே நடிக்கிறார். நல்லாயிருக்கு, ஹிட் ஆகும். ரசிகர் நிறையா ஆகிட்டு அவருக்கு, நிறைய ஹிட் ஆகும். லுக்ஸ் பார்த்தேன், ஒரு மாதிரி வட சென்னை கெட்டப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது சாங் ஏதோ இப்போது போஸ்டர் 9ஆம் தேதி சாங் ஏதோ போஸ்டர் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் தனுஷோட 25வது படம் ஆடுகளம். ஸோ அது கரெக்டாக ப்ராமிசிங்காக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 50வது படம் கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்கும். ஸோ வில் பெட்டர். தனுஷ் படம் வருது ப்ரோ, ரொம்ப எதிர்பார்ப்பா இல்லை மக்கள் இருக்காங்க. சத்தியமாக நல்லா ஓடும், வெற்றிகரமாக இருக்கும். 50 படம்ன்றீங்க, ரொம்ப வெற்றிகரமாக ஓடும். ஏற மியூசிக்னா ரொம்ப அழகு, நல்லா தான் ப்ரோ இருக்கும். எல்லாம் பார்க்கலாம். அவர் மியூசிக்காகவே நல்லா போகலாம், படத்துக்காக நல்லாயிருக்கும். அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம் ப்ரோ, சும்மாவே அவர் தனுஷ்லாம் ஆக்டிங் செம்மையாக பண்ணுவார், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா வந்திருக்கும் படம். தனுஷ்னாவே சொல்ல முடியாது, எஸ்ஏ சூர்யா பிரகாஷ் தான் சொல்லவே வேணாம். அல்டிமேட் தான் படம், நல்லா வெற்றிகரமாக அமையும். மே 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா தெரியல, எனக்கு டேட் தெரியல. சாங் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் தானே, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது நம்ம டவுட் படவே தேவையில்லை, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கொடுப்பார். மரியானுக்கு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் மியூசிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எனக்கு புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் படத்துலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். திருடா திருடி அந்த மூவிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஏதோ டவுன் ஆகி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 50th ஃபிலிம். ஸோ நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பாக. தனுஷ் ஃபேன், அஸ் எ ஃபேனாக சொல்கிறேன். யார்கிட்டையும் வெளியெலாம் சொல்லிக்க மாட்டேன். இந்த ஃபேன் இந்த பேனர் வைக்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் ஃபேன் இல்லை. ஃபேன் பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. கண்டிப்பாக செல்வராகவன் தெரியாதுல்ல. ஸோ அவர் அண்ணன் செல்வராகவன் ஃபஸ்ட்டு தனுஷுக்கு வாழ்க்கை கொடுத்து அவர் தான். ஸோ அப்படின்றப்போ இந்த படத்தை நடிச்சிருக்காங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரீசெண்டாக டபுள் ஆக்டர் படம் நடித்தாங்க, செல்வராகவனும் தனுஷும் நடிச்சிருந்தாங்க. ஸோ தனுஷ் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க நானே வருவன் படத்தை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க, பட் மிரட்டியிருப்பாரு. அப்போ இதுலேயும் பார்க்குறப்போ நிறைய இருக்கும். ஸோ நடிப்பாக இருக்க நிறைய எஸ்எஸ்ஜி இருக்குன்றீங்க. அப்போ என்னமோ பலம் படத்தை நிறையா எதிர்பார்க்கலாம். நடிப்பாக இருக்கான்னு இருக்காரு, நடிப்பு கற்றுக் கொடுத்துருக்காரு, அது மூலம் கற்றுக்கிட்டோம். ஸோ 3 பேர் காம்பினேஷனாக இருப்போ படம் நிறையா வரும், நிறையா எதிர்பார்ப்பேன். ஸோ அப்படின்ற படம் கொஞ்சம் ராக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாருமே எடுத்தோன்னே யாரும் சைக்கிள் எடுக்காரு, அடப்பிரல் போட்டு தானே மேலே வருவாங்க. ஸோ இப்போ அவர் ஓட்டிகிட்ருக்காரு. கண்டிப்பாக விழுக்கு ஆஸ் யூஷுவல் அவரோட க்ரூ தானே, கண்டிப்பாக பெட்டராக தான் பண்ணுவாங்க. தலைவர் மியூசிக் எப்பயுமே இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து நான் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் எல்லா ஷோவும் பார்த்துருவேன். ஸோ இப்போ இந்த டைம் பார்க்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் வச்சு பரவாயில்ல பெரிய ஆசையாக இருக்குது. ஆமாம், ஜூன் மாதம் இப்போ வர லாஸ்ட் மந்த் ஜூன் மாதம். அடுத்த மாதம் ஜூன்லேருந்து 5 வந்து ஃப்ரெண்டு பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸாக அதை கொடுத்தா நான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை கூப்பிட்டு போயிட்டு அவங்களாம் நல்லா தான் நடிப்பாங்க, நல்லாவே இருக்கும், நல்லா எதிர்பார்க்குறோம்.
எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான், நல்ல எல்லாருக்கும் திறமை இருக்குது தான். எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் படம்னு எதிர்பார்க்குறோம். நல்லா தான் இருக்கும், எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. தனுஷ் கண்டிப்பாக நல்ல இது தருவார்.